ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கடா கிளம்பிட்ட அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம வந்து குண்டார் டேமில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் ஃபால்ஸு, தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகிறது, அதுக்கடுத்து அங்கே கிடன் ஃபால்ஸு, பப்ளிக் ஃபால்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து சுற்றி காமிச்சேன், போகவும் செஞ்சேன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய போட்டிங் மட்டும் நம்ம போகல. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய போட்டிங்க்கும் நம்ம போய் நல்லா என்ஜாய் பண்ண போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய மற்ற இடத்தோட பிளேஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் லிங்க், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். ரொம்ப நாளாக மொபைல் ஒருத்தர் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஃபைனலாக வாங்கியாச்சு. ஸோ மொபைல் விட்ரும் ஆகிட்டு ஃபஸ்ட் ரைடு மேப் போட்டு போகிறது நம்ம குண்டார் டேம் தான். இப்போ மணி பார்த்திங்கன்னா 2 ஆகுது. செங்கோட்டை பார்டர் இந்த சைடில் புரோட்டா வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. நைட்டு போனால் நிற்கவே முடியாது, அந்த மாதிரி புரோட்டா கடையில் கூட்டம் இருக்கும். தென்காசி பக்கம் வந்திங்கன்னா செங்கோட்டை பார்டர் புரோட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோ செம்மையாக இருக்கும். நம்மளோட நேரத்துக்கு சாரல் விளைய ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஒரு மரத்துக்கு நின்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கிளம்புவோம். என் செல்லு வேறு நேற்று கீழே வந்து டிஸ்பிளே போயிடுச்சு, டிஸ்பிளே புடந்துருச்சு. சும்மா தான் ஒட்டி வச்சுருக்கேன், தண்ணி அதுக்குள்ளே போயிட்டால் போடாமல் போயிடும், பின்ன டிஸ்பிளே மாற்ற மாதிரி ஆகிடும். அதனால தான் பயந்து போய்கிட்டு இருக்கேன். செல்லு தான் நான் ஹெல்மெட் முன்னாடி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், செல்லில் வச்சு தான். அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் ரைடு கிளம்புறப்போ வண்டியில் 2 பாயிண்ட் பெட்ரோல் இருந்துச்சு. ஸோ தைரியமாக சரி போயிட்டு வந்துடலாம்னு கிளம்புனேன். இப்போ பார்த்தா பாதிலே 1 பாயிண்ட் காணும், இன்னும் 1 பாயிண்ட் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இப்போ அந்த 1 பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம குண்டார் டேம் போயிட்டு வீட்டுக்கும் போயிடணும். எப்படி ஆகுது அப்படி இல்லாட்டி குண்டார் டேம் போயிட்டு வரபடி நம்ம சிட்டிக்குள்ளே விட்டுறணும், பெட்ரோல் பங்க் இருக்கிற இடத்துல. அது ஒன்று தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. சாரல் பயங்கரமாக வருது. ஐயோ, அது கல் மாதிரி படுது நம்ம மேலே. கல்லை தூக்கி நம்ம மேலே எரியுது மாதிரி இருக்குது. நம்ம ஃபீடுக்கும் அந்த மழை வந்து விட்டுறதுக்கும் 1 மணி நேரம் வந்து ஐயோ பயங்கரமாக இருக்குது. ரீச் ஆகிட்டு குண்டார் டேமுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சேம் கதவு வந்து லாக்கில் இருக்குது. அந்த நீர் ஓவர்ஃப்ளோ ஆகிறத பார்க்க போகிறதுக்கான கதவு வந்து லாக்கில் இருக்குது. எல்லோரும் இந்த பாருங்கள் ஏரிக்கு வச்சு தான் போய் இல்லை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் போலீஸ் வந்தால் திட்டுவாங்க, அதையும் பார்த்துக்கணும். போட்டிங் அலோடு இருக்குது, போட்டிங் நம்ம போக போகிறோம். இப்போ தான் ஒரு ரைடு வந்து போட்டிங்கில் கிளம்பியிருக்காங்க. நேராக போகணும் நம்ம. ஸோ இதுக்குள்ளதான் போட்டிங் நம்மளுக்கு அலோவ் பண்ணுவாங்க. போட்டதாக வருது, சின்னதாக வருதா, இப்போ நம்ம அதில் தான் போகிறோம். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆள் சந்தைக்கு அப்புறம் நம்ம போக வேண்டியதுதான். இந்தட்டியும் இங்கே எங்கேயாவது வெயிட் பண்ணணும். ரொம்ப தூரம் அந்த ஃபுல் குண்டார் டேமேஜ் சுற்றுறாங்க போலுக்கா. பாருங்க, போட்டு செம்மையாக இருக்குது இந்த இயற்கை அழகுல. இங்கே ஆள்லாம் இறக்குதாங்க. இந்த நேச்சருக்கு முன்னாடி இப்படி உட்காந்து இருக்கிறது வேற லெவலில் இருக்குது. நான் காமிக்கேன் பாருங்க, உட்காந்து எனக்கு முன்னாடி இருக்க பிளேஸை. இந்த நேச்சர் பார்த்துக்கிட்டு அந்த போட்ல போறது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பயங்கரமா இது போல மலைக்குள்ள போட் எடுப்பாங்களா? நான் வேற 10 நிமிஷத்துக்கு மேல நின்றுகிட்டு இருக்கேன். இந்த மலைலாம் இருக்கலாம், இந்த மலைக்கு மேல ஏறி போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 9 பிரைவேட் ஃபால்ஸும் ஒரு பப்ளிக் ஃபால்ஸும் இருக்கு. அங்க எப்படிலாம் போகலாம், அங்க எப்படி எப்படி இருக்கு எல்லாத்தையும் நான் டீட்டெயில்டா போய் காமிச்சிருப்பேன், இப்படி போடணும்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம போட் ஓட்டுறவங்களுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க போட்டிங் வந்து ஒரு பெரிய ஆறோ குளமோ கிடையாது. இது வந்து ஒரு டேம், ஒரு தண்ணி தேக்கி வச்சுருப்பாங்கல்ல, அதில் தான் நம்ம போட்டிங் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து கொஞ்சோண்டி ஆழம்லாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. இதோட ஆழம், அதாவது இதோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36 மீட்டராக இருக்குது. அதே இதோட இந்த டேமோட நீளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 389 மீட்டராகவும் இது இருக்குது. மொத்தமாக இந்த நீர்த்தேக்கத்தோட கன அளவு பார்த்தீங்கன்னா 25 மில்லியன் கன அடின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ இந்த போட்டை ஓட்டலாமான்னு கேட்கலாமா? கேட்டதும் அவங்களும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம தான் இதை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நம்ம எந்த பக்கம் திருப்பதமோ அந்த மாதிரி போட்டும் போகுது. அதை பிடிச்சி ஓட்டுறப்போ அது வைப்ரேஷன் ஆகப்போ கையெல்லாம் அப்படி கிட்டுக்கிட்டுன்னு ஆடிச்சு, கையெல்லாம் அப்படி இறஞ்சது மாதிரி இருந்துச்சு. அது டிஃப்ரெண்டாக இருந்தது. நமக்கு நேராக டேமில் நீர் நிரம்பி ஓவர்ஃப்ளோ ஆகும், அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த ஓவர்ஃப்ளோ ஆடுற கிளிப்பு வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த நீர் நிரம்பி வழியது வந்து இப்படி ஃபால்ஸ் மாதிரி வருது.
அதுவும் நம்ம அலௌட் இருக்கப்போ போய் குளிக்கலாம். இப்போ எல்லோரும் அப்படி தான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் இறங்கி இந்த மாதிரி நீச்சல் போட்டு குளிக்கிறப்போ ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஏன்னா ஆழம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கப்போ ரைட் சைடில் இருந்தால் எல்லோரும் வந்து இந்த இடத்துல குளிக்காங்க, அப்புறம் பூங்காவிலேருந்து வராங்க. ஆனால் மெயின் கேட் வழியாக இங்கே வர்றதுக்கு அலோட் இல்லை. எல்லோரும் ஏறி குச்சி தான் வந்தாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடத்துல இருந்து தான் அப்படி டைவ் அடித்து என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம இப்போ கிளம்பின இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டோம். ஏன்னா நம்மளோட ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளை இறக்கி விட போகிறாங்க. போட்டிங் முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம், மேலே வந்தாச்சு. இப்போ அடுத்த ரைடு வந்து போயிடுச்சு. போட்டு நல்லா இருந்துச்சு. அந்த அந்த டேம் இருக்கா, அந்த மலையை சுற்றி நம்மளுக்கு வந்து கூட்டு போய் காமிச்சாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து இதோட என்ன டீட்டெயில்ஸ் நான் சொல்லுதேன். இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்திருக்கீங்க, ஒரு 5 பேர், ஒரு 10 பேர் அப்படின்னா, எங்கள் கூட வேறு யாரும் வரக்கூடாது, நான் ஃபேமிலியாக போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட்குற ரூபா வந்து 500 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. நீங்கள் ஃபேமிலியாக போகலாம், அவங்க கூட யாரும் வரமாட்டாங்க. இதே நான் தனியாக போகணும் அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. 16 பேருக்கு வரைக்கும் ஏற்றிட்டு போவாங்க. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ மணி வந்து 4 மணி பக்கம் ஆயிடுச்சு. நம்ம தம்பிக்கும் ஸ்கூல் இருப்பாங்க. நம்ம அப்படி போய் தம்பியை கூப்பிட்டு போயிடலாம். பாய்.